Hello students, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா TNPSC Combined Technical Services Exam 2024ஓட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் ரிலேட்டட் கொஷின்ஸோட ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ. The value of a matrix in x dot ax for the system describe the differential equation y double dot plus 2y dot plus 3y equal to 0. ஸோ மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது ஏவோட மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் நம்ம லேப்லாஸ் எடுத்து மாற்றுறோம். எஸ் ஸ்கொயர் ஒய் ஆஃப் எஸ் ப்ளஸ் 2s y of s ப்ளஸ் 3y of s இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒய் டபுள் டேஷ்க்கு வந்து எஸ் ஸ்கொயர் ஒய் ஆஃப் எஸ் இருக்கும். 2y dash வந்து 2s into y of s, yங்கிறது y of s, 3y of s equal to 1. ஸோ இப்போ நம்ம y of s காமன் எடுத்துகிட்டு எழுதுனா s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 3 வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு இப்போ y of s மட்டும் எடுத்தோன்னா 1 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 3. ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம்லாம் இருக்குது, நீங்கள் இது பார்த்துருப்பீங்க. y of s divided by u of s. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலபிள் கெனானிக்கல் ஃபார்மில் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஃபார் ஆர்டர் 2க்கு எழுதிக்க பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து என்ன எழுதலாம்னா a0 s ஸ்கொயர் ப்ளஸ் a1 s a ஸ்கொயர் இது. ஓகேங்களா? a2 இது. ஓகேங்களா? இப்போ நம்ம மேட்ரிக்ஸில் எப்படி எழுதலாம்? 0 1 மைனஸ் a2 மைனஸ் a1. ஸோ மைனஸ் a2ங்கிறப்ப மைனஸ் 3 மைனஸ் 2 0 1. ஸோ ஆப்ஷன் இஸ் திஸ் ஒன். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ PI கண்ட்ரோலர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் PI கண்ட்ரோலர் அப்படிங்கிறப்ப KP ப்ளஸ் KI by S. The characteristic equation for a third order system is s cube plus 2s square plus 4s plus k equal to 0. For the system to be stable, what should be the value of gain k? ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், ரூத் ஹர்விட்ஸில் கண்டிப்பாக இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், ஜீரோவாக ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் ரூல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ் கியூப் எடுத்துக்கிறோம். எஸ் கியூப் எடுக்கிறப்ப ஆர்டர் தான் எழுதணும். 1 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதுறப்ப 2k. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 into 4 8, 8 மைனஸ் கே டிவைடட் பை 2. ஓகேவா? இங்கே நமக்கு எதுவும் இல்லை, 0. நெக்ஸ்ட்டு எஸ் நாட் எழுதுறப்ப 8 மைனஸ் கே பை 2 இன்டூ கே, இங்கே வந்து 0 ஆயிரும், டிவைடட் பை 8 மைனஸ் கே பை 2 வரும். ஸோ இந்த 8 மைனஸ் கே பை 2 கேன்சல் ஆகி கே மட்டும் தான் வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த வேல்யூ என்னவாக இருக்கும், இதில் கே வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. அதனால் வச்சுக்கோங்க, கே எப்போவுமே 0வாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 0வாக இருக்கக்கூடாதுன்னா கே ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. அதாவது 0ல் தான் வரும், 0 இருக்கக்கூடாது. அதனால் இங்கே ஈக்குவல் டு வராது. அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கே ஷுட் நாட் பி கிரேட்டர் தேன் 8 ஆக்சுவலி. கரெக்டாக? ஏன்னா 8க்கு மேலே போகிறப்போ உங்களுக்கு இங்கே மைனஸ் வேல்யூ வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 8 மைனஸ் கே பை 2 கிரேட்டர் தேன் 0 எடுத்துக்கிறோம். ஸோ 8 மைனஸ் கே, ஸோ இங்கே 0 ஆயிரும். ஸோ கே லெஸ் தேன் 8. ஸோ 0 to 8க்குள்ளே இருந்தால் தான் பிரச்சனை இல்லை. பிகாஸ் 8க்கு மேலே போகிறப்போ உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 0 k 8. The necessary condition for a system to be stable. So all the coefficient of the characteristic should be present. All the coefficient of the characteristics should be positive. Yeah, கண்டிப்பாக எல்லா கோஎஃபிஷியண்ட்டும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், எல்லா கோஎஃபிஷியண்ட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ப்ரெசென்ட்டாக இல்லைன்னா 0வாக இருக்கலாம், நம்மளாக இருக்கலாம். ஸோ நெசசரி கண்டிஷனாக இந்த ரெண்டுமே கரெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are true. The steady state error resulting from the input for the given system. ஸோ steady state error கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு steady state error ஃபார்முலா தெரியும். லிமிட் s tends to 0 s into e of s. ஓகேங்களா? ஸோ இந்த e of s அப்படிங்கிறது r of s divided by 1 plus g of s h of s. ஸோ r of sங்கிறது நம்ம இன்புட்டில் வச்சு எழுதணும். ஓகேங்களா? இன்புட்டுக்கு நம்ம லேப்லாஸ் எடுத்தோன்னா 2 plus 3 divided by s ஸ்கொயர்னு வரும். பிகாஸ் நம்ம லேப்லாஸ் ஆஃப் t பவர் n எடுக்கிறப்ப என்ன ஆகுனா n ஃபேக்டோரியல் s n plus 1 வரணும். ஓகேங்களா? அப்போ இங்கே t பவர் 1ங்கிறப்ப 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை s n plus 1ங்கிறப்ப s 1 plus 1 2. ஸோ 3 by s ஸ்கொயர் வரும். ப்ளஸ் இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு t ஸ்கொயராக இருக்கப்போ 2 ஃபேக்டோரியல் என்ன வரும், 2 தான் வரும். 2 டிவைடட் பை s கியூப். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 plus g of s h of s. g of s h of s தெரியும், இதுதான் g of s. h of s வந்து யூனிட்டி ஃபீட்பேக்கு. ஸோ g of s பார்த்தீங்கன்னா 10 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் s. ஓகே, இன்ட்டு 4 ப்ளஸ் s. ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் s கியூப் எல்லாத்துக்கும் காமன் எடுக்கிற மாதிரி எடுத்தால் 2s கியூப் ப்ளஸ் 3s ப்ளஸ் 8 டிவைடட் பை s கியூப்னு வரும். ஸோ இங்கே ஒரு s இருக்குது, இங்கே ஒரு s ஸ்கொயர் இருக்கிறதுனால s ஸ்கொயர் ஆயிருங்க. இப்போ இதே நம்ம எல்சி மாதிரி எடுத்தோன்னா s ஸ்கொயர் இன்ட்டு 4 ப்ளஸ் s ப்ளஸ் 10 s ஸ்கொயர் 4 ப்ளஸ் s. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம மேலே கொண்டு வந்துட்டு பார்க்குறப்ப இந்த s ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன இருக்குன்னா 2s cube plus 3s plus 8 into 4 plus s divided by s square 4 plus s plus 10 இருக்கும். ஓகேங்களா?
இப்போ நம்ம s டென்ஸ் டு 0ன்னு போடுறப்ப என்ன ஆகும், இங்கே ஒரு 8 இருக்கும், இங்கே வந்து 4 இருக்கும். ஓகேங்களா. ஸோ 8 × 4 32, இங்கே வந்து 10 மட்டும் வரும். ஸோ 3.2 ஆன்சர். ஓகேங்களா. The characteristic equation of a control system is given below. The system is so இது மாதிரி characteristic equation கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரூத் ஹர்விஸ் கிரைட்டீரியன் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ s power 4, ஸோ s power 4ன்னு எடுக்கப்போ ஈவன் நம்பர்ஸ் எழுதணும். ஸோ 1 3 5. நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் எழுதுறப்ப ஆர்டர் 1 2 0. இப்போ நம்ம இங்கே என்ன ஒரு ஸ்கொயர் எழுதுறப்ப 3 1 × 3 3 3 minus 2 1 1 divided by 1 1 ஆயிரும். இங்கே 1 × 5 5, இது வந்து 0 ஆயிரும். ஸோ 5 divided by 1, ஸோ 5. ஸோ இங்கே 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு s power 1, ஸோ எழுதுறப்ப 1 × 2 2 2 minus 5 வரும். இப்போ -3 divided by 1 -3. ஸோ இங்கே 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு s0 எழுதுறப்ப -3 × 5 -15. மறுபடியும் டிவைட் பை 3 பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், மறுபடியும் -3 கேன்சல் ஆகும். ஸோ 5 தான் ஆன்சர் வரும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ நெகட்டிவ் வந்துச்சுனாவே கண்டிப்பாக இது வந்து அன்ஸ்டேபிள் தான். ஓகேங்களா. சூஸ் த ரைட் மேட்சஸ் ஃபார் அ ஸ்டேபிள் சிஸ்டம். ஃபேஸ் மார்ஜின் பாசிட்டிவ். கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருந்தால் ஃபேஸ் மார்ஜின் பாசிட்டிவ் தான் இருக்கணும். ஃபார் கிரிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கெயின் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0வாக இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகாது, ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது, பட் மார்ஷனலி ஆர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி கரெக்டாக இருக்கலாம். ஃபார் ஆஸ்லேட்டரி சிஸ்டம் ஃபேஸ் சிஸ்டம் நெகட்டிவ். கண்டிப்பாக இல்லை, நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், அது அன்ஸ்டேபிள் தான். ஃபார் இன்ஸ்டெபிலிட்டி கெயின் மார்ஜின் பாசிட்டிவ், இதுவும் ராங். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆர் கரெக்ட். The closed loop transfer function of a system is, so C of S by R of S கொடுத்துட்டாங்க, நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நமக்கு எழுதுறோம், டினாமினேட்டர் ஈக்குவேட்டிங் டு 0. ஸோ s² + as + k = 0. நெக்ஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஸோ இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ என்ன ஃபார்முலா, ES is equal to limit s tends to 0 s into E of S. Construct a Ruth array and determine the stability of the system whose characteristic equation is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Determine the number of roots lying on the right half of S plane, left half of S plane and on imaginary axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரூத் ஹர்விட்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன். ஸோ 1 8 20 16. ஓகேங்களா. அடுத்தது ஆர்டர் தரப்போ s power 5. ஸோ 2 12 16. ஓகேங்களா. ஸோ இப்போ s power 4 எழுதுறப்ப 8 × 2 16. 16 minus 12 என்ன வரும் உங்களுக்கு 4. 4 divided by 2 2. இங்கே எழுதுறப்ப 20 × 2 40. 40 minus 16 உங்களுக்கு என்ன வரும் 24. 24 by 2 12. அடுத்தது 16 2s are 32. இங்கே 0 ஆயிரும். ஸோ 32 divided by 2 16. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 2s are 24 minus 24 அப்படிங்கிறப்ப 0 ஆயிரும். அதே மாதிரி 16 × 2 32. 16 × 32 பார்த்தீங்கன்னா அதுவும் 0 ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரோவும் எனக்கு 0 ஆயிடும். ஸோ கம்ப்ளீட் ரோவும் 0 ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம் முன்னாடி இருக்கிற ரோவை. ஓகேங்களா. அப்போ என்ன எழுதுறோம், 2s power 4 12s² + 16 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும், 8s³ + 24s ப்ளஸ் இது வந்து 0 ஆயிரும். ஸோ 8s³ + 24s. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த x³ எழுதுவோம். எப்படி எழுதுவோம்னா இதுக்கு பதிலாக எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ 8 24. இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 12 × 8 என்ன 96. 96 மைனஸ் என்ன வரும் உங்களுக்கு 48 வரும். ஸோ 48 divided by 8 வரப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 6 வரும். ஓகேங்களா. இங்கே அதே மாதிரி 16 × 8. ஓகேங்களா. 16 × 8 இங்கே 0 ஆயிடுது. டிவைடட் பை 8 பண்ணுறப்போ நமக்கு 88 கேன்சல் ஆகி மறுபடியும் 16 தான் வரும். 16 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா s power 1. ஸோ s power 1 பண்ணுறப்ப நமக்கு 24 × 6 வரும். ஓகேங்களா. ஸோ 24 × 6 உங்களுக்கு என்ன வரும் 144. மைனஸ் 16 × 8 பார்த்தீங்கன்னா என்ன வரும் 128 வரும். ஸோ ரெண்டையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை 6 பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னா 16/6 வரும். ஓகேங்களா. நான் அப்படியே எடுத்திருக்கேன், ஃப்ராக்ஷனை மாற்றலை. 16/6. ஸோ இங்கே 0 ஆயிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு s power 0. ஸோ s power 0க்கு இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை மறுபடியும் 16/6 தான் வரும். ஏன்னா இங்கே 0 இருக்குது. அப்போ 16 வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் காலம் வந்து நமக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை, ஆனால் 0 வந்துச்சு, பட் மறுபடியும் மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்டேபிள்னு போட்டிருக்கக்கூடாது. பிகாஸ் நமக்கு ஒரு ரோ 0வாக இருந்துச்சுன்னா மேபி இட் மேபி அன்ஸ்டேபிள் ஆர் மார்ஷனலி ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ எல்லாமே இதாக வந்துருக்காட்டி நம்ம மறுபடியும் ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிச்சி தான் சொல்ல முடியும். ஓகேங்களா.
ஸோ அப்படி பண்ணுறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் தெரியும் 2s⁴ ப்ளஸ் 2lx² ப்ளஸ் 16. இதில் நான் ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒய்ங்கிறது s²ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து y² ப்ளஸ் xy ப்ளஸ் 8. ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா y + 2 y + 4 கிடைக்கும். ஸோ ஒய்ங்கிறதுனா s². ஸோ s² = -2, s² = -4. ஸோ இங்கே வந்து s ± √2j, இங்கே வந்து s ± 2j. ஸோ இங்கே பார்த்தீங்க நமக்கு அப்படின்னா ஸோ எல்லா ரூட்ஸும் இப்படி தான் வருது. ஸோ இட் இஸ் மார்ஷனலி ஸ்டேபிள். ஓகேங்களா. ஸோ ரூட்ஸை வச்சு தான் சொல்ல முடியும். இது வந்து ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியுது. டிட்டர்மைன் பண்ணிட்டோம்னா தப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரோ 0 வந்துச்சுனாவே ரூட்ஸை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம சொல்ல முடியும் வெதர் இட்ஸ் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் ஆர் மார்ஜினலி ஸ்டேபிள். ஸோ ஆன்சர் இஸ் மார்ஷனலி ஸ்டேபிள். The network shown in the figure. So இந்த network என்ன? Phase lag network. The characteristic equation of a control system is given. So when system is marginally stable, the frequency of sustained oscillations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம சால்வ் பண்ணுற ரூத் வச்சுட்டு s³ எடுத்துட்டோம். ஸோ 1 9 s² எடுக்கிறப்ப k 18. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுறப்ப 9k - 18 டிவைடட் பை k இங்கே 0 இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இது 0 டிவைட் பை இதுதான் டிவைட் பண்ணால் 18 வரும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், s⁴ இருக்கிறத வந்து நம்ம ஈக்குவேட் டு 0 பண்ணோம். ஸோ ஈக்குவேட் டு 0 பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா கேங்கிறது 2ன்னு கிடைக்குது. சரிங்களா. ஸோ அந்த கேங்கிறது 2ங்கிறது நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் தட் இஸ் கே, அதாவது k s² + 18 வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணோம். இதில் நமக்கு என்னது கேங்கிறது 2ன்னு தெரியும். ஸோ 2 போட்டாச்சு. இப்போ சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ரூட்ஸ் வருதுன்னா s ± 3j. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டெயின்ட் ஆசிலேஷன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணிவிட்டு நம்ம கே கண்டுபிடிச்சிட்டு அந்த கேல ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டெயின்ட் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. The transfer function V2 of s divided by V1 of s of the circuit shown below. So circuit shown நம்ம வந்து V2 of s divided by V1 of s கிடைக்குது. அவுட்புட் பை இன்புட். ஸோ இது ஆக்சுவலி நான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இதே மாடலில் நம்ம கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதே தான், பட் நமக்கு நெட்வொர்க் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா அவுட்புட் பை இன்புட். ஸோ இங்கே அவுட்புட் என்ன V2 டிவைட் பை V1. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம V2 எடுத்துக்கலாம். ஸோ V2ங்கிறது என்ன R + C தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம I(s) × R I(s) by CS. ஓகேங்களா. அதாவது டேரெக்டாக லேப்லாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ I(s) நம்ம காமன் எடுத்தால் R + CS, R + 1/CS. ஸோ இப்போ நம்ம வந்து LCM எடுத்தால் RCS + 1 டிவைடட் பை CS. ஓகே, இது V2(s). நெக்ஸ்ட்டு V1(s) இருக்குன்னா இங்கே ஒரு C இருக்குது. ஸோ அதாவது C நம்ம எப்படி எழுதுவோம், 1/C இன்டெக்ரல் ஆஃப் IDTன்னு எழுதுவோமா. இதை லேப்லாஸ் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும், I(s) 1 டிவைடட் பை CSன்னு வரும். ப்ளஸ் R × I(s) ப்ளஸ் மடிங்க I(s) CS. ஓகேங்களா. அப்போ இங்கே 2 CS இருக்குது, அதனால் 2I(s) CS ப்ளஸ் RI(s)ன்னு வரும். இப்போ நம்ம I(s) காமனாக எடுத்துகிட்டா 2 டிவைடட் பை CS ப்ளஸ் R மடிங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 + RCS டிவைடட் பை CS I(s). ஓகேங்களா. இது வந்து V1(s), இது V2(s). இப்போ நம்ம V2(s)யும் V1(s) டிவைட் பண்ணுறப்ப நமக்கு I(s) கேன்சல் ஆயிரும். இங்கே CS கேன்சல் ஆகி என்ன வரும்னா 1 + RCS டிவைடட் பை 2 + RCS. தட் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். ஸோ பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கணக்கு, தட் இஸ் அவுட்புட் பை இன்புட். ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக என்னது லேப்லாஸ் அதாவது லேப்லாஸ் டொமைனில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப அவுட்புட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இன்புட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வெல் ஆல் ஆஃப் தெம் ஆர் இன் லேப்லாஸ் டொமைன். ஸோ இதுதான் கரெக்ட் ஆக்சுவலி. என்ன அவுட்புட்டுங்கிறது இன்புட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் மல்டிப்ளை பண்ணுறது வேர் ஆல் ஆஃப் தெம் இன் லேப்லாஸ். திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் இன்புட் அண்ட் கண்டிப்பாக ரேஷியோவாக இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே டைம் டொமைன். ஸோ இட் வில் நாட் பி த ஆன்சர். இட் இஸ் லேப்லாஸ் டொமைன். நியூமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு எடுக்கிறப்ப விச் இஸ் த அனலாகஸ் டு த எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூமேட்டிக் சிஸ்டமில் அப்படிங்கிறப்ப நமக்கு கம்ப்ரஸ்ட் ஏர் வச்சு தான் நமக்கு மூவ்மெண்ட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஏர் ஃப்ளோ ரேட். The impulse response of a linear system is e⁻t, the corresponding transfer function. So impulse response கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நமக்கு transfer function கேட்டிருக்காங்க. ஸோ transfer function is nothing but Laplace transform of a impulse response. ஓகேங்களா. அப்போ Laplace transform அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம ஃபார்முலா தெரியும், L e⁻a−at-ங்கிறது 1/s + a இருக்கும். இங்கே நமக்கு ஏங்கிறது 1. ஸோ 1/s + 1 is answer.
For a second order system, if both the roots of the characteristic equation are real, then the damping ratio will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு லெஸ் தென் யூனிட்டியாக இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கும், அண்டர் டேம்ப்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ இது கிடையாது. ஈக்குவல் டு 0 இருந்தால் அன்டேம்ப்டாக இருக்கும், இமேஜினரி. ஸோ இதுவும் கிடையாது. ஈக்குவல் டு யூனிட்டியாக இருந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல் கிரிட்டிக்கலி டேம்ப்டு. கிரேட்டர் தேன் யூனிட்டினா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ஓவர் டேம்ப்டு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே ரியல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டு யூனிட்டியும் வரலாம், கிரேட்டர் தேன் யூனிட்டியும் வரலாம். ஸோ என்ன ஆன்சர் கொடுப்பான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வரும். பிகாஸ் நமக்கு வந்து ரியல் மட்டும் தான் கொடுத்துருவாங்க, ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் பற்றி பேசல. ஸோ ரெண்டு ஆப்ஷனும் வரக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன் ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் எக்ஸ்பிரஸ்ட் as. ஸோ சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சீட்டா அண்ட் ஒமேகான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீட்டாங்கிறது நமக்கு தெரியும், டேம்பிங் ரேஷியோ. ஓகேங்களா? டேம்பிங் ஃபேக்டர். ஒமேகாங்கிறது அன்டேம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ். திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ வேல்யூ ஆஃப் சி பை ஆர் அது ஃபாலோயிங் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் நமக்கு என்ன பண்ணணும்னா மேசன்ஸ் கெயின் ஃபார்மில் வச்சு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன? சமேஷன் 1 to k fk del k divided by del. ஸோ இங்கே வந்து கேங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபார்வர்ட் பாத் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து இப்படி வர மாதிரி இருக்குது 2. இது வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ 3 பார்ட்ஸ் இருக்குது அப்போ நமக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்கேங்கிறது கெயின்ஸ் ஆஃப் த ஃபார்வர்ட் பாத். டெல் கே அப்படின்னா கெயின் ஆஃப் அ லூப் விச் டஸ் நாட் டச் த ஃபார்வர்ட் பாத். ஸோ நமக்கு லூப்பில் வந்து அந்த ஃபார்வர்ட் பாத் டச் பண்ணாமல் இருக்கிறது வந்து டெல் கே. டெல்ங்கிறது 1 மைனஸ் கெயின் ஆஃப் த ஒன் லூப் ப்ளஸ் கெயின் ஆஃப் நான் டச்சிங் லூப்ஸ்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸுங்கிறது 3. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்ஸோட கெயின் கால்குலேட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத் என்ன சொன்னால் இதுதான் சொன்னேன். ஸோ இது வந்து என்னென்ன இது 1 வருது. ஸோ 2 into 3. ஸோ 6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா F2ங்கிறது அடுத்த லூப்பு, அதாவது அடுத்த லூப்பில் அடுத்த ஃபார்வர்ட் பாத். ஸோ இங்கே வரும் நமக்கு. இங்கே வந்து என்ன 5 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. ஸோ 5 3s are 15. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 3, தட் இஸ் 4 into 3. ஸோ 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூப் பார்க்குறப்ப இங்கே லூப் நமக்கு ஒரே எத்தனை லூப் இருக்குன்னா இந்த ஒரு லூப் இருக்குது. மறுபடியும் இந்த லூப் இப்படி வரலாம், இப்படி வரலாம். ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு அந்த கெயின் ஆஃப் அ லூப் விச் டஸ் நாட் டச் ஃபார்வர்ட் பார்த்து வர சான்ஸ் இல்லைன்னா எல்லாமே ஃபார்வர்ட் பார்த்து டச் பண்ணுது. ஸோ இது வந்து ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயின் ஆஃப் த லூப்ஸ், அதாவது லூப்போட இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஒரு லூப் இருக்கா, 4 3 12 மைனஸ் 36. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 3 6 மைனஸ் 18. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5 into 3 15 minus 45 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெல் ஈக்குவல் டு 1 மைனஸ் கெயின் ஆஃப் த லூப்ஸ்னு சொன்னோமா. ஸோ மைனஸ் 18 மைனஸ் 45 மைனஸ் 36 ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ அதெல்லாமே வராது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இது மட்டும் தான் வரும். 1 மைனஸ் மைனஸ் 18 மைனஸ் 45 மைனஸ் 36. இது வந்து பார்த்தீங்கன்னா 99 வரும். ஸோ 1 ப்ளஸ் 99 100 டெல்லு. ஓகேங்களா? இதில் நமக்கு இது 1ன்னு சொல்லியாச்சு. எஃப்கேங்கிறது இந்த எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ 21 23 33. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் 33 divided by 100. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓவர்ஷூட் ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமம் ஓவர்ஷூட் ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். e power minus zeta pi root of 1 minus zeta square into 100. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ரிசல்ட். ஸோ ஃபார்முலா அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு C of TP, that is peak response at the peak time minus C of infinity divided by C of infinity. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம இது டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவே கேட்டிருக்காங்க. ஸோ C of TP minus C of infinity divided by C of infinity. ஓகேங்களா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ, ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ. ஸோ திஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் கொஷின்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ. தேங்க்யூ.